அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஷேர் நம்ம பிக் பண்ணிருக்கோம். அது அப்பப்போ வரப்போறது இனிமே வர வீடியோஸ்ல நம்ம அப்டேட் பண்றோம். அதை பத்தி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே வந்து நிஃப்டி வந்து 21,500லேருந்து 21,850 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ ஹையும் வந்துச்சு. அப்புறம் HDFC பேங்க் ரிசல்ட் வந்தோம்னா ஒரு கேப் ஓப்பனிங் ஆகி அதுக்கப்புறம் 2 days கண்டினியூஸா மார்க்கெட் விழுந்துச்சு. ஸோ இங்க என்ன ஆயிருக்கோம்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி ஆயிருக்கு. அதாவது 21,500லேருந்து 800 ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ஒரு கிராஷ். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா டவுன் சைட்லயும் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மறுபடியும் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 2 சான்ஸ் இருக்கு. எகெயின் இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகுறது, இல்லைன்னா எப்படி இந்த ரேஞ்சை ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆனிச்சோ அது மாதிரி இந்த பிரேக் டவுன் ஒரு ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ஒரு நியூ ஹை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து வரப்போற எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் வரப்போற நியூஸ் ஃப்ளோ, ரிசல்ட்ஸ், ஆர்பிஐ பாலிசி, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்க்குறப்ப நமக்கு டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இப்போதைக்கு 21,850ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைடில் சப்போர்ட் பார்க்குறப்ப நமக்கு 21,000ல சப்போர்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 21,100லேருந்து 100 சொல்றேன், 21,000 தான் எக்ஸாக்டா. 21,000லேருந்து 2,800 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த வாரம் சாட்டர்டே ஒர்க்கிங் டே இருந்ததுனால நம்ம ஸ்டாடில் பொசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 18th அன்னைக்கு 21,500ல ஸ்டாடில் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதோட அப்பர் இதுதான் வந்து 21,834. ஸோ அதுவும் அந்த ரெசிஸ்டன்ஸோட மேட்ச் ஆகுது. டவுன் சைடு வந்து 21,165. ஸோ ஓவராலா இந்த வாரம் ரேஞ்ச் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 21,200லேருந்து 21,850 or 800 அப்படிங்கிறதா இந்த வாரம் ரேஞ்சா நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இன்ட்ராடே மூவ்ஸை பத்தி நம்ம as usual நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம அதில் பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனல்ல லிங்க்கும் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அடுத்ததா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து இந்த 2 இண்டெக்ஸோட ரொம்ப வீக்கு. அது நம்ம சார்ட்ஸை பார்க்கறதுக்கு தெரியுது. ஸோ இங்க வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் வந்து 47,000, அப் சைடில் வந்து 48,400. ஸோ இந்த ஒரு 1,400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் இந்த பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஸோ இங்கே இந்த ரேஞ்சை ஆஸ் யூஷுவல் HDFC பேங்க் ரிசல்ட் வந்தோம்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஆன பிறகு நிஃப்டியோட ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஃபால் இதில் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே 45,000லேருந்து 44,700 சார்ட் வைஸ் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப இந்த ரேஞ்சோட லோவர் எண்ட், அதாவது 47,000. ஸோ நம்ம என்ன ப்ராட் ரேஞ்ச் பேங்க் நிஃப்டியில் எப்படின்னா 45,000க்கும் 47,000க்கும் நடுவில் இருக்கு. இது அந்த 2,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த ரேஞ்சஸை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணால் ஈஸியாக தீட்டா டிக்கில ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு ஆக்டிவிட்டி எதில் அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 46,000ல தான் ஃப்ரைடே ஆஸ் வெல் அஸ் சாட்டர்டே. ஸோ இந்த ஸ்டாடலோட அப்பர் எண்ட் வந்து ஃப்ரைடே ஸ்டாடலோட அப்பர் எண்ட் வந்து 47,000, டவுன் சைடு வந்து 45,000. ஸோ ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்ல ரேஞ்ச் ஸ்டாடல் செல்லர்ஸ்க்கு. அதே மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு கேட்டான ஸ்டாடலோட லோவர் எண்ட் வந்து 45,255, அப்பர் எண்ட் வந்து 46,744. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு சைட்வேஸ் மூவ், ஒரு ஸ்லோ மூவ்ஸ் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஷார்ப் மூவ்ஸ், புல் பேக் ஆர் புல் பேக் டுவர்ட்ஸ் அப்பர் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச், இது எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வாரப்புற நாட்கள் இருக்கும். அதையும் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றோம். இப்போ அடுத்ததா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் பொறுத்து. ஸோ அது மாதிரி ஒரு ஷேர் நம்ம பார்க்கலாம். இப்போ ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஷேர் வந்து நமக்கு டெய்லி சார்ட். ஸோ இது வந்து ஒரு லோயர் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச், அதாவது ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு 140, 150, 130, 140 இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்க்குறப்ப இது லிஸ்ட் ஆனது 2013 தான். ஸோ ட்ரேடிங் வியூவில் அதில் இந்த டேட்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 140 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இங்கே வந்து நேற்று ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா டுவர்ட்ஸ் 200, இது 164 இருக்கு, ஒரு டுவர்ட்ஸ் 200 நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேசிஸை 140 to 145 அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும் இருக்க போகுது.
ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் பொசிஷன் எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் நம்ம. எடுத்தோடனே ஹெவியா போய் வாங்கிடக்கூடாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு எப்பெல்லாம் டிப்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்கி அக்குமுலேட் பண்ணணும். 140 to 145 நம்மளோட க்ளோசிங் ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதையும் நம்ம வந்து அப்டேட் பண்றோம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேர் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிப்கால. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1160 அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கும் 1060ல. ஏன்னா 1100 சம் ஜோன்ல மின்றோம். 1160 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கு லோவர் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் 1060. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து இப்போ வெளில போன மட்டும் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இதில் ரீஎன்ட்ரி ஆக முடியும். ஸோ அதனால 1160 to 1060ங்கிறது ஒரு ரேஞ்சாக இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு குவிக் மூவ்ஸ் அப்சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக சரி நமக்கு வந்து குவிக் மூவ்ஸ் கிடைக்கும். ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி போர்ஷன் எடுக்காதவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் த புது ஷேர் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்ல கேட்கலாம், அல்லது என்னோட காண்டாக்ட் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அல்லது டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் அப்புறம் இந்த டெய்லி அப்டேட்ஸ் அபவுட் மார்க்கெட்ஸ் டவுட்ஸ் அதில் கேட்க முடியாது. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் அபவுட் த மார்க்கெட் அதுவும் உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.